வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய பரபரப்பான தகவல்கள். தமிழகத்தில் இன்று எங்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பு? சென்னையில் வானிலை ஆய்வு மையம் தகவல். இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது. தலைநகர் சென்னையில் நேற்று மாலை பிறகு பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. இந்த நிலையில் இன்று சென்னையில் இடி மின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தற்போது மழை பெய்து வருகிறது. கடந்த ஜூன் மாதமே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் சராசரியாக தமிழகத்தில் பெய்ய வேண்டிய மழையை விட குறைவாக தான் பெய்துள்ளது. ஆகஸ்ட் மாதத்தில் முதல் வாரத்தில் மழை அதிகமாக பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், கரூர், புதுக்கோட்டை, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், ஈரோடு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை என பல்வேறு நேற்று இடங்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக தலைநகர் சென்னை, கோயம்பேடு, அண்ணா நகர் இடங்களில் மழைக்கு வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று திங்கட்கிழமை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும். குறைஞ்சபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 12 மற்றும் 13, 14ஆம் தேதிகளில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், மத்திய வங்கக்கடலின் தென் பகுதிகளிலும், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் வடக்கு ஒரிசா கடலோர பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் சூறாவளி காற்றுடன் மணிக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று வலியுறுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம்.